இன்றைக்கி நம்ம தர்சி விழாக்கில் வந்து இன்றைக்கி என்ன பண்ணலான்னா பாலக்கீரை சூப் பண்ணலாம். பாலக்கீரை ஒரு கைப்பிடி அளவு பாலக்கீரை எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை வேக வச்சு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நம்ம வேக வைக்கிறது எடுக்கலை. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்ரு போட்டுக்கலாம். பட்ரு கூட 1 ஸ்பூன் மைதா மாவும் சேர்த்துக்கோங்க. அப்போ சூப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அரைச்சி வச்சா அது நல்லா மை மாதிரி பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு 2யும் மிக்ஸ் பண்ணி பட்டரும் மைதா மாவும் நம்ம பண்ண இந்த பதத்தில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த பாலக்கீரையை அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறோம். இந்த சூப்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், குடிக்கிறதுக்கு நல்லாவும் இருக்கும். அப்புறம் நம்ம பால் சூடு பண்ண மாட்டுப்பால் வந்து நம்ம பசும்பால் வந்து சூடு பண்ணதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொதி வரும்போது நல்லா கொதித்து வரும்போது அந்த பாலவும் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கொதி விட்டால் போதும். அதுக்கப்புறம் இந்த சூப்பு ரெடி ஆயிரும். பெப்பர் போட்டு குடிச்சிக்கோங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும்.